சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் ஆளுமையாக இருந்து அரசியலில் தடம் பதித்த எம்ஜிஆருடன் கவிஞர் வாலி நெருக்கமாக இருந்திருந்தாலும் எம்ஜிஆர் அரசியல் கட்சியில் சேருமாறு எவ்வளவோ வற்புறுத்தியும் வாலி அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணமாக பின்னணியில் இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன். தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிபக் கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி. கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர். இருவருக்கும் இடையில் போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர். அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியுள்ளார். சினிமாவில் வாய்ப்பு தேடிய கவிஞர் வாலி வாய்ப்பு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர மதுரை கிளம்பினார். அப்போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடல் மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் கற்பகம் படத்தில் பாடல்கள் எழுதி வாலி பிரபலமான நிலையில் எம்ஜிஆர் கண்ணதாசன் இடையே பிரிவு வந்தது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக கண்ணதாசன் இடத்திற்கு வந்த வாலி தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களுக்கு பாடல்கள் எழுதத் தொடங்கினார். இதில் பல பாடல்கள் இன்றும் பேசப்படும் பாடல்களில் ஒன்றாக உள்ளது. எம்ஜிஆர் நடிப்பில் இருந்து விலகும் வரை அவரின் படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள வாலி அவர் முதலான பின்னும் அவருடன் நெருக்கமாக இருந்தார். எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தாலும் அவர் எம்ஜிஆர் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவரின் அரசியல் கட்சியில் சேர மறுப்பு தெரிவித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கவியரசர் கண்ணதாசன் என்பது பலருக்கும் அறியாத ஒரு தகவல். தொழில்முறையில் கண்ணதாசன் வாலி இருவருக்கும் போட்டியாளர்கள் என்றாலும் கூட தனிப்பட்ட வகையில் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்துள்ளது. அந்த வகையில் ஒரு நாள் கவியரசர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகியோர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சிங்கப்பூர் சென்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் முடிவில் ஒரு நாள் அவர்கள் மாலையில் உற்சாகமாக இருந்தபோது கண்ணதாசன் கவிஞர் வாலிக்கு 3 கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அதில் ஒன்றாமது இருக்கும்போது இன்னொன்றை தேடி போகாதே, சொந்த படம் எடுக்காதேன்னு சொன்ன கண்ணதாசன். 3ஆவதாக எந்த அரசியல் கட்சியிலும் சேராதே என்று கூறியுள்ளார். கண்ணதாசன் சொன்ன இந்த 3 கட்டளைகளையும் கடைப்பிடித்த கவிஞர் வாலி அதை மனதில் வைத்து தான் எம்ஜிஆர் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கும் ஒரு லைக் கொடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டும் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.